கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதான் மாதம் அல்லாஹு தஆலா கூறுவதை போன்று குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹுடைய கண்ணியமான வேதம், அல்லாஹுவிற்கு மிக பிரியமான வேதம். அல்லாஹு தஆலா இறுதி நபிக்காக, இறுதி உம்மத்துக்காக தேர்ந்தெடுத்த இந்த வேதம் அல் குர்ஆன், அல் ஃபுர்கான், அதுபோன்று அல் ஹுஜ்ஜா, அல் புர்ஹான், அந்நூர். இந்த வேதம் இறங்குவதற்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த இந்த ரமதானை நாம் இப்போது எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் எப்படி இந்த ரமதானை பார்த்தார்கள்? ரமதான் அவர்களுக்கு எப்படி வந்தது, நமக்கு எப்படி வருகிறது? இந்த ரமதானிலே நாம் என்ன செய்ய போகிறோம், அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படியாக சில விஷயங்களை தான் நாம் இப்போது அலச இருக்கின்றோம். முதலாவதாக சகோதரர்களே, நம்மை பொறுத்தவரை ரமதான் வருகிறது என்றால் வியாபாரிகளுக்கு இந்த ரமதான் ஒரு சீசனாக மாறிவிடுகிறது, வியாபார சீசனாக. ஆகவே ரமதானுக்கு தேவையான சாமான்கள், துணி வியாபாரிகள், உணவு வியாபாரிகள், உடை வியாபாரிகள், இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த ரமதானை வியாபாரிகள் தங்களது வியாபாரத்துக்குண்டான ஒரு சீசனாக எடுத்துக்கொண்டு அதற்கான தயாரிப்பிலேயே முன்கூட்டி ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். ரமதான் முழுக்க வியாபாரத்தை எப்படி சிறப்பாக நடத்துவது என்ற கவலையில் இருப்பார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் வாலிபர்கள். எப்படியோ நோன்பு வைத்தாக வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கும்போது. ஆகவே இந்த ரமதானை கழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் அப்படி ஒரு ஆலோசனை செய்து அவர்களுக்காகவே இன்று அதாவது ஒரு கூட்டம் இந்த டிவிகளிலே அதுபோன்று இன்டர்நெட்டுகளிலே சீரியல்களை தயார் செய்து ஆணுவது வாலிபர்கள், வாலிப பெண்கள், அதுபோன்று இப்படிப்பட்ட வீணான ஒரு கூட்டம் அவர்களுக்காக இந்த சீரியல்கள் அதுபோன்று மற்ற இந்த பொழுதுபோக்குகளை தயார்படுத்தி இப்படியாக அவர்கள் ரமதான் வந்துவிட்டாலே ஒன்று தூங்குவது, இல்லை என்றால் வெட்டியாக வீண் பேச்சுகளிலே பொழுதை கழிப்பது, வீண் விளையாட்டுகளிலே பொழுதை கழிப்பது, சுற்றுவது என்பதாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள். முஸ்லிம் நாடுகளிலும் சரி பார்த்திருக்கிறோம், மற்ற நாடுகளிலும் சரி. வாலிபர்களில் ஒரு பெரும்பாலான கூட்டம் அவர்கள் நோன்பு என்ற அந்த காரியத்தை செய்தார்களே தவிர, அதுவும் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே பார்த்தால் பசித்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். அதுபோக மற்ற நேரங்களையெல்லாம் இரவு முழுக்க விழித்திருந்து விளையாட்டுகள் விளையாடுவது, சுற்றுவது, ஆங்காங்கே கூடி பேசி கொண்டிருப்பது, பிறகு சஹர் சாப்பிட்டு விட்டு பலர் சுபுஹ் ஃபஜ்ர் தொழுகையை கூட நிறைவேற்றாமல் அவர்கள் தூங்கிவிட்டு பிறகு மதிய நேரத்தில் எழுவது. இப்படியாக ஒரு கூட்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தகைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுக்க வேண்டும். அடுத்து பெண்கள் என்ற ஒரு பெரிய கூட்டம். இவர்களை பொறுத்தவரை ரமதான் வந்துவிட்டால் இவர்களுக்கு சஹர் ஏற்பாடு, அதுபோன்று இஃப்தார் ஏற்பாடு. பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ் அவர்களுக்கு நல்லருள் புரிவானாக. நான் அதாவது குறை சொல்கிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். அவர்களுக்கு ரமதான் என்றாலே உணவு சமைப்பது, தின்பண்டங்கள் தயாரிப்பது, இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் செய்வது, இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிடுகிறது. இரவிலே அவர்கள் சஹர் சமைத்த காரணத்தால் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நீண்ட நேரம் தூங்கிவிட்டு லொஹருக்கு முன்பு அவர்கள் தயாராகுவார்கள். லொஹருக்கு பின்பு ஏதோ சில பேருக்கான வணக்க வழிபாடுகளை கொஞ்சம் செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு மக்ரிப் வரை இஃப்தாருக்கான ஏற்பாடிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். ஆண்களும் அவர்கள் மீது பல சுமைகளை கொடுத்து, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஃப்தார் இருந்தது, சஹாபாக்கள் எப்படி இஃப்தார் செய்தார்கள், தாபிஈன்கள் சலஃப் சாலிஹின் எப்படி இஃப்தார் செய்தார்கள், இதையெல்லாம் தங்களுக்கு முன்னால் வைக்காமல் நோன்பு பரக்கத்தா கழியணும். எப்படி சொல்வார்கள்? நோன்பு பரக்கத்தாக கழியணும், இஃப்தார் பரக்கத்தா இருக்கணும் என்று உணவுகளை பல வகைப்படுத்துவது கொண்டு, பல வெரைட்டிஸ், பல குவாலிட்டிஸ், அதுபோன்று பல வண்ணங்கள், இப்படியாக அந்த இஃப்தாரை அதிகப்படுத்துவதிலே அந்த பெண்களுடைய நேரம் கழிந்து விடுகிறது. கடைசியிலே பல பெண்களுடைய நிலை என்னவென்றால் சமைத்து கொண்டே இஃப்தார் செய்கின்ற நிலையை பார்க்கிறோம்.
அதற்கு பிறகு அந்த இஃப்தாருக்காக அவர்கள் ஏற்பாடு செய்தவற்றை எல்லாம் சுத்தம் செய்வது, இதிலேயே அவர்களுக்கு தராவி வரை உண்டான நேரங்கள் போய்விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறுவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நாம் என்ன இங்கே பார்க்க போகிறோம் என்றால், இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், நம்முடைய ரமதான் எப்படி கழிகிறது என்று. அதுபோன்று மற்றும் பலர் இஃப்தாருக்கு முன்பாக பல இடங்களுக்கு சென்று உணவுப் பொருட்களை வாங்குவது, எந்த மஸ்ஜிதுக்கு சென்றால் இஃப்தார் விசேஷமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது, இப்படியாக பல அதாவது கோணங்களிலே பலர் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது சொல்லப்போனால் நோன்பு வைத்துவிட்டு நோன்புடைய நோக்கம் என்ன, இந்த நோன்பினால் நம்முடைய ஆன்மாவில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, இந்த நோன்பு வைத்ததால் என்னுடைய கல்வியிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, இந்த நோன்பிருந்த நிலையிலே நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நோன்பினுடைய நோக்கத்தையே பாழாக்கக்கூடிய வயிற்றை பற்றி மட்டுமே சிந்திப்பது. வயிற்றை பத்தனை, இந்த வயிற்றை நிரப்புவது எப்படி, இஃப்தார் நேரத்தில் எப்படி நிரப்புவது, சஹர் நேரத்தில் எப்படி நிரப்புவது, பிறகு நோன்பிருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தை கூறிவிட்டு ஓய்வெடுப்பது, நோன்பாளி என்று கூறிவிட்டு ஓய்வெடுப்பது, களைப்பாக இருப்பது என்று தூக்கத்தில், இந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் மன்னிக்க வேண்டும், என்னை போன்ற பலவீனர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்மில் பலருடைய அந்த ரமதான் மாதம் கழிகிறது சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இந்த சில உரைகளையும் அதுபோன்று அடுத்து மார்க்க அறிஞர்கள் மூத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த அறிவுரைகளையும் நாம் கேட்டுவிட்டு, இனி வரக்கூடிய இந்த ரமதானை, குறிப்பாக நாம் இப்போது சமீபத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த ரமதானை இதற்கு முந்திய ரமதான்களை போன்று நாம் வீணாக்கி விடாமல், முந்திய ரமதானில் நாம் செய்த அலட்சியத்தை போன்று அலட்சியம் செய்து விடாமல், நம்மிடம் இருந்த அந்த கவனக்குறைவுகள் எல்லாம் இல்லாமல் இந்த ரமதானை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம், அதற்காக நாம் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் ஒரு சுய பரிசோதனையாக இந்த உரையிலே செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்பு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் சான்றோர் சலஃப் சாலிஹீன் என்று கூறும்போது முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வதகரல்லாஹ கஸீரா قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், قل أطيعوا الله والرسول. நாம் பின்பற்றுவதற்கு, பின்னால் செல்வதற்கு, கட்டுப்படுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு முதல் தகுதியான, முழுமையான தகுதியுடைய முதல் சலஃப் நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை எதிர்பார்த்தார்கள், ரமதானை வரவேற்றார்கள், ரமதானை ஒரு ஆன்மீக உணர்வுகளோடு, தக்வாவோடு, இபாதத்தோடு, ஈமானோடு, அல்லாஹுடைய நெருக்கத்தோடு கழிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாசை, அதாவது சிரமப்பட்டார்கள். சிரத்தை அவர்கள், அதாவது விரும்பி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி நாம் இதை சொல்கிறோம் என்றால், இமாம் நஸை ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று தரம் பிரித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற இந்த வாசகத்திலிருந்து நமக்கு தெரிகிறது, ரமதான் வருவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையை நிகழ்த்தி இருப்பார்கள், இந்த பிரசங்கத்தை கொடுத்திருப்பார்கள். வாசகம் எப்படி? அதாக்கும் ரமதான். அரபியிலே எது உறுதியாக திட்டமாக வரப்போகிறதோ அதை சீகத்துல் மாதி, கடந்த கால அந்த வினைச்சொல்லின் வாசகத்தை கொண்டு கூறுவார்கள். எப்படி? உதாரணமாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது, நீங்கள் அதை அவசரமாக தேடாதீர்கள். அதாவது மறுமையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மறுமை வரப்போகிறது,
வரப்போகின்ற மறுமையை அல்லாஹு தஆலா வந்துவிட்டது என்று கூறுகிறான். காரணம் என்ன? அது கண்டிப்பாக வரத்தான் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக. அதுபோன்று இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதுன், அதாவது மக்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது கண்டிப்பாக நெருங்கத்தான் போகிறது ஒரு நேரத்தில். இப்படியாக கடந்த கால வினை சொல்லின் வாசகத்தை கொண்டு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல விஷயங்கள் பயன்படுத்தப்படும். அந்த விஷயங்கள் நிகழ்வது உறுதி என்பதை அறிவிப்பதற்காக. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அதாக்கும் ரமதான், ரமதான் இப்போது உங்களுக்கு வரப்போகிறது. சகோதரர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அரபி மாதம் ஒன்று வரப்போகிறது, ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் வரப்போகிறது என்று தேதியை முன்னறிவிப்பு செய்வதோ அரபி மாதத்தை முன்னறிவிப்பு செய்வதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோக்கமில்லை. அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படவும் இல்லை. ஏனென்றால் அரபி மாதங்கள் சஹாபாக்களுக்கு தெரிந்தவை. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உஹ்ரா, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த மாதத்திற்கு பிறகு வேறு எந்த மாதம் வரும் என்பது அரபுகளுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும். அப்படி தெரிவிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை கற்பிப்பதற்காக, வணக்க வழிபாடுகளை கற்பிப்பதற்காக, வணக்க வழிபாடுகளின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு தூண்டுவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாக்கும் ரமதான், ரமதான் உங்களுக்கு வந்துவிட்டது, ரமதான் உங்களுக்கு வரப்போகிறது என்று கூறுகிறார்கள் என்றால், இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்த விரும்பினார்கள், எந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கப் போகிறானோ, எந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா நரகத்தின் கதவுகளை சாத்தப் போகிறானோ, எந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா முரட்டு ஜின்களையும் ஷைத்தான்களையும் விலங்கிடப் போகிறானோ, எந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து மூமினான அடியார்களை, பாவிகள் பாவம் செய்தவர்களை கணக்கின்றி விடுதலை செய்ய போகிறானோ, எந்த மாதம் அல்லாஹுவை நெருங்குவதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, இரவு வணக்கத்துக்காக அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டதோ, சஹாபாக்களே, தோழர்களே, அந்த மாதம் இப்போது உங்களுக்கு வரப்போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை குறித்த அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மதிப்பு, அதனுடைய கண்ணியம், அதனுடைய அந்த பெருமதிப்பு, அதை உணர்த்துவதற்காக சொன்னார்கள், அதாக்கும் ரமதான், இதோ ரமதான் உங்களிடத்தில் வரப்போகிறது தோழர்களே என்று. ஆக ஒரு ஆண்டின் மாதம் வரப்போகிறது என்பதை சொல்வதற்கல்ல, அந்த மாதம் இபாதத்துக்குள்ள மாதம், அதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா, உங்களை தயார் செய்து கொண்டீர்களா, அந்த மாதத்தை வரவேற்பதற்கான முழு மனநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களா என்று சஹாபாக்களுக்கு சிந்தனை ரீதியாக, அறிவு ரீதியாக, ஈமானிய ரீதியாக, இறை நெருக்கத்தின் அடிப்படையிலே, தக்வாவின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை பற்றிய முன் அறிவிப்பை கொடுத்தார்கள். அது நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தினார்கள். அதாக்கும் ரமதான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு சேர்த்து சொன்னார்கள், ஷஹ்ரும் முபாரக்குன். அல்லாஹு அக்பர். இது அல்லாஹ்விடத்திலே பரக்கத், அருள்வளம் செய்யப்பட்ட, அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் இது. இந்த மாதத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். இங்கேயும் நாம் வித்தியாசப்படுகிறோம். நம்மிடத்திலே பரக்கத் என்றால் என்ன, சலஃபுகளிடத்திலே பரக்கத் என்றால் என்ன? நம்மிடத்திலே பரக்கத் என்றால் அதிக எண்ணிக்கையில் இருப்பது, அதிக அளவில் இருப்பது. சலஃபுகளிடத்திலே பரக்கத் என்றால் ஹலாலாக இருப்பது, அல்லாஹ்விற்கு பிடித்தமான வழியில் இருப்பது, அல்லாஹ்வுடைய அன்புக்கு நெருக்கமான வழியிலே இருப்பது. அதுதான் அவர்களிடத்திலே பரக்கத். நாம் சொல்லுவோம், இஃப்தார் ரொம்ப பரக்கத்தா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எப்ப சொல்லுவோம்? பல வகையான உணவுகள் இருந்தால் சொல்லுவோம். வெறும் ஒரே ஒரு உணவு இருக்குமே ஆனால்
சும்மா சாதாரணமான இஃப்தாருங்க அது என்று சொல்வோம். இப்போது நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஃப்தாரை பற்றி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தார் எப்படி செய்வார்கள் என்றால், அதாவது சில கனிந்த பேரித்தம்பழங்கள் இருந்தால் அந்த சில கனிந்த பேரித்தம்பழங்களை உண்பார்கள். அந்த கனிந்த பேரித்தம்பழங்கள் இல்லை என்றால் சாதாரண பேரித்தம்பழங்கள், அதாவது கனிந்த நிலைக்கு பிறகு காய்ந்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்ற உலர்ந்த பேரித்தம்பழங்கள், அவற்றில் சிலவற்றை உண்பார்கள். அதுவும் இல்லை என்றால் சில மிடறு தண்ணீரை குடித்துவிட்டு அவர்கள் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் சாப்பிடுகிற பல வகையான இஃப்தார்களை பரக்கத்தான இஃப்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஃப்தாரை நீங்கள் இப்போது என்ன பெயர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஃப்தாருக்கு நீங்கள் என்ன பெயர் சொல்ல போகிறீர்கள்? பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய பணியாளர், ஹாதிமு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதருக்கு இரவு பகலாக உள்ளூரிலும் வெளியூரிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு قبل ان يصلي على رطبات. தொழுகைக்கு முன்பு சில கனிந்த பேரித்தம்பழங்களை அவர்கள் இஃப்தாருக்கு பயன்படுத்துவார்கள். ஃபஇன் லம் தகுன் ருதுபாத்தின் ஃபதுமைராத்துன். அங்கே அந்த கனிந்த பேரித்தம்பழங்கள் இல்லை என்றால் சில தம்ருகளை பயன்படுத்துவார்கள். ஃபஇன் லம் தகுன் துமைராத்துன் ஹஸா ஹஸவாத்தி மிம்மாயின். அங்கே அதுவும் இல்லை என்றால் சில மிடறு தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுவார்கள் என்று. சகோதரர்களே, இது சலஃபுகளுடைய ரமதானாக இருந்தது. இன்று இஃப்தாருக்காக வேண்டிய உணவுகள் சமைப்பதற்கு வகை வகையான தின்பண்டங்கள் சமைப்பதற்கு, உணவுகள் தின்பண்டங்கள், இங்கே வித்தியாசம் இருக்கிறது உணவுக்கும் தின்பண்டங்களுக்கும் இடையிலே. உணவு, அதாவது தின்பண்டங்களும் உணவுனுடைய ஒரு இனத்தில் வந்தாலும் கூட இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. உணவு என்பது நம்முடைய அடிப்படை பசியை போக்குவதற்காக உள்ளது. உணவு என்பது நம்முடைய அடிப்படை பசி. ஏனென்றால் பசி இருக்கும்போது நாம் எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் பசிக்கின்ற நிலையில் நாம் இருக்கும்போது உணவு வந்துவிட்டால் உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு பசித்த நிலையிலே பசியை அடக்கி கொண்டு உணவு வந்ததற்கு பிறகு தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை. உணவு என்பது வேறு, தின்பண்டங்கள் என்பது வேறு. தின்பண்டங்கள் என்பது என்ன? நம்முடைய நாவின் ருசிக்காக, நம்முடைய நாவின் ருசிக்காக, நஃப்சுடைய ஆசைக்காக பல வண்ணங்களில், பலவிதமான டேஸ்டுகளிலே, பலவிதமான சுவைகளில் பல வகை உணவுகளை இனிப்பு, உரப்பு, காரம் என்று பல வகைகளை செய்து வைத்துக் கொள்வது இது தின்பண்டம். இன்று நம்முடைய இஃப்தார் பசி போக்குவதற்காக இருக்கிறதா அல்லது ருசிக்காக வேண்டி பல வகையான உணவு தின்பண்டங்களை ருசிப்பதற்காக இருக்கிறதா? அல்லாஹ், இது நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக சொல்கிறேனே தவிர யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இஃப்தாராக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையான முறையிலே அவர்கள் இஃப்தார் செய்வார்கள். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹர் உணவை நாம் எடுத்துக்கொண்டார். இன்று மக்கள் சிரமப்படக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சிரமப்பட்டதில்லை. சில இடர் பால் குடிப்பார்கள் அல்லது இது போன்றுதான் பேரித்தம்பழங்கள், இப்படியாக சில, அதாவது அற்பமான எளிமையான மிக குறைந்த அளவு உணவுகள் அவர்களுக்கு சஹருக்கும் இஃப்தாருக்கும் பயன்பட்டன. இன்று சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த வித்தியாசத்தை மிக ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் நான் இதை மிக திருத்தமாக ஆழமாக அவசியம் ஆழமாக பதிவு செய்வதை அவசியமாக எண்ணுகின்றேன். அதாவது அதிகம் உணவு சாப்பிட்டால்தான் உடல் வலிமையாக இருக்கும் என்று உணவை அதிகப்படுத்துவதை பழக்கமாக்கி கொண்டோம். இப்படி உணவை அதிகப்படுத்துவதால் என்ன பின் விளைவுகள் நமக்கு? எப்போதெல்லாம் உணவை அதிகப்படுத்துகிறோமோ சோம்பேறித்தனம் தான் மிஞ்சும். எப்போது வயிறு சுமையாக ஆகிவிட்டதோ, கனமாக ஆகிவிட்டதோ,
பிறகு உடனடியாக தூக்கம்தான் வரும். கால் நிற்க முடியாத அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டிலே படுக்கையை நோக்கித்தான் உடல் செல்லும், நிற்பதற்கு செல்லாது. இங்கேதான் சலஃபுகளும் நாமும் வித்தியாசப்படுகிறோம். சலஃபுகள் குறைந்த அளவு உணவு உண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி நஃப்ஸை திருப்திப்படுத்தினார்கள். நஃப்ஸை இந்த குறைந்த அளவு உணவை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள் என்று. நாம் எப்படி நமது நஃப்ஸை பழக்கமாக்கிக் கொள்கிறோமோ, நாம் எப்படி நமது நஃப்ஸை பழக்கமாக்கிக் கொள்கிறோமோ அதுபோன்று இந்த நஃப்ஸு பழக்கப்பட்டுவிடும். வயிறு புடைக்க தின்றால்தான் மனதுக்கு திருப்தி என்று நாம் பழக்கமாக்கி கொண்டால் அப்படி தின்பதில் தான் நஃப்ஸு திருப்தி அடையும். ஓரளவு உணவை சாப்பிட்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி நாம் எழுந்து சென்று விட்டால், அதையே பழக்கமாக்கி கொண்டால் நஃப்ஸு அதை பிறகு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிடும். சஹாபாக்கள் அவர்கள் எங்கேயும் நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே காண கிடைக்கவில்லை. அடுத்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள் கூட பெரிய அதிகமானவர்கள் பேச இருக்கின்றார்கள், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரமதான் வந்துவிட்டது, நான் பகலிலே நோன்பு இருக்க போகிறேன், இரவிலே நின்று நீண்ட நேரம் வணங்கப் போகிறேன் என்று இஃப்தாரை சஹரை அதிக அளவில் சாப்பிட்டதாக எங்கேயாவது இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தை தான் சஹாபாக்கள் ரமதானிலும் பின்பற்றினார்கள், நோன்பு இருக்கின்ற காலங்களிலும் பின்பற்றினார்கள், நோன்பு அல்லாத காலங்களிலும் பின்பற்றினார்கள். பிஹஸ்பி பினி ஆதம லுகைமாத்துன் யுகிம்ன சுல்பஹு, ஆதமின் மகனுக்கு போதுமானது அவனுடைய முதுகெலும்பை நிறுத்தி வைப்பதற்கு போதுமான அளவுள்ள உணவுகள், சில கவலங்கள். அடுத்து நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சுலுசுன் லி தஆமி வ சுலுசுன் லி ஷராபி வ சுலுசுன் லி நஃபஸி, மூன்றில் ஒன்றை உணவுக்காக வையுங்கள், மூன்றில் ஒன்றை தண்ணீருக்காக வையுங்கள், மூன்றில் ஒன்றை நீங்கள் காற்றுக்காக மூச்சு வாங்குவதற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இன்று நாம் இஃப்தாரிலேயே இருக்கின்ற அந்த மூன்றையுமே முழுமை செய்து விடுகிறோம். இஃப்தார் செய்யும் போதே அந்த கஞ்சி, அந்த சமோசா, அந்த போண்டா, அந்த வடை, அப்புறம் சனா, அப்புறம் சவுதி அரேபியாவாக இருந்தால் கப்சா சிக்கன், அதிலேயே மொத்தம் இருக்கிற மூன்றில் ஒன்றையும் நிரப்பிட்டு இன்னொரு ஒரு பகுதி வைத்த இடம் இருக்குமா அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும் நம்முடைய நிலைமை இருக்கிறது. அப்ப இதுல இந்த நிலையில மக்ரிபு தொழுகைக்கு போகும்போதே நமக்கு பாதி மயக்கம் வந்துடுது. அதுக்கு பிறகு பெரும்பாலான பள்ளிகளில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர எனக்கு தெரிஞ்சு, அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும், நம்முடைய முஸ்லிம்கள் மூமின்களை மன்னிக்கணும், நான் பொதுவா சொல்றது, ரமதான் மாசத்துல ஒருத்தருக்கு மக்ரிபுடைய ஜமாத்து தக்பீர் தஹரீமாவோட கிடைக்கிறது என்றால், ரமதான் மாசத்துல ஒரு மனிதருக்கு இஷா தொழுகை தக்பீர் தஹரீமாவோட கிடைக்கிறது என்றால், முதல் ரக்காயத்தில் இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் அவர் இந்த காலத்துல ஒரு அவுலியாவா இருப்பார். இந்த காலத்துல இன்ஷா அல்லாஹ் அவர் ஒரு வணக்கசாலியாக இருப்பார். பெரும்பாலானவர்களுக்கு ரமதான் மாசத்திலே ஒருவருக்கு ஒரு முறை மக்ரிபு கிடைத்தது என்றால் ஒரு வாரத்திற்கு மக்ரிபு தொழுகையிலே 3வது ரக்காத்து தான், இஷா தொழுகையிலே 4வது ரக்காத்து தான், அல்லது சலாம் கொடுப்பதற்கு முன்பு. சகோதரர்கள், நான் என்ன கேட்கிறேன், ஃபர்லான தொழுகைகள் கூட ரமதானிலே வீணாகிறது என்றால், ஃபர்லான தொழுகைகள் ரமதானிலே வீணாகிறது என்றால் இந்த ரமதானை நாம் என்ன செய்தோம்? எனக்கு ஆதாரம் கொண்டு வாருங்கள், எனக்கு ஆதாரம் கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு அவர்களுடைய இஃப்தாரின் காரணமாக அவர்கள் இப்படி அனுதினமும் ஜமாத்து தொழுகையை விட்டார்கள். ஏதோ ஒரு நேரத்திலே நீங்கள் வேலையிலிருந்து வந்தீர்கள், கால தாமதமாகிவிட்டது, கடினமான உழைப்பாளியாக இருந்தீர்கள், பசி மயக்கம் அதிகமாக இருக்கிறது, சில கவளங்கள் சாப்பிட்டால் தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஒரு தெம்பாக இருக்க முடியும், நீங்கள் சாப்பிட்டீர்கள், ஒரு ரக்காத்து தவறிவிட்டது, 2 ரக்காத்து தவறிவிட்டது, அல்லது ஜமாத்தை தவறிவிட்டது, அடுத்து பள்ளியிலே சென்று இன்னொரு ஜமாத்திலே கலந்தீர்கள், அல்லது வீட்டிலே ஜமாத்து வைத்தீர்கள், ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நடந்தால் சரி. அது இதுதான் இன்று வழக்கமாகவே இருக்கிறது, இதுதான் இன்று பழக்கமாக மக்களுக்கு மாறிவிட்டது என்றால் இது என்ன ரமதான்? எந்த வகையான ரமதான்? ஒரு ஜமாத்துடைய தொழுகை
தனியாக தொழுவதை விட 27 மடங்கு அல்லது 25 மடங்கு ஹதீஸில் வருவதை போன்று அதிகமானது என்று சொல்லும் பொழுது அந்த நன்மையை நாம் ரமதானிலே பாழாக்கி விட்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி நாம் இந்த ரமதானை அல்லாஹ்விற்கு நெருக்கமான ரமதானாக மாற்றப் போகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை பற்றி பரக்கத் என்று சொன்னார்களே, உணவுனுடைய பரக்கத்தை சொல்லவில்லை. உணவு விஸ்தீரணம் என்பது அது ஒரு மனிதனுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை வகையான உணவுகள் இருக்கிறதோ அவருடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப அவர் என்ன செய்கிறார்? உணவுனுடைய வகைகளை அதிகப்படுத்திக் கொள்கிறார். அப்படி என்றால் ஏழைகளுடைய இஃப்தார் எல்லாம் பரக்கத்தான இஃப்தார் இல்லையா? ஆப்பிரிக்காவிலே அங்கே நோன்பு திறக்கக்கூடிய மூமின்களின் நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பஞ்ச நிலையிலே அவர்கள் எப்படி நோன்பு திறக்கிறார்கள்? அப்ப அவர்களுடைய இஃப்தார் எல்லாம் பரக்கத்தான இஃப்தார் இல்லையா? சகோதரர்களே, எது பரக்கத்தான இஃப்தார் என்றால் ஹலாலான உணவாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். அந்த இஃப்தார் அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வதிலிருந்து நம்மை திருப்பி விடக்கூடாது. இஃப்தாருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பல வகையான உணவுகளை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் உட்காந்துக்கிட்டு என்ன துஆ செய்வார்? அவர் ஒரு கண்ணுல இந்த வடையை பார்ப்பார், இன்னொரு கண்ணுல அந்த சமோசாவை பார்ப்பார், இன்னொரு கண்ணுல அந்த போண்டாவை பார்ப்பார், அப்புறம் கஞ்சி வாசனை, அப்புறம் சட்டினி வாசனை, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கையை தூக்குனார்னா இவர்ல கல்புல என்ன இருக்குங்க சொல்லுங்க? என்ன நிலைமையில இவர் துஆ செய்வார்? சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் என்று சொன்னது, ஷஹ்ரும் முபாரக் என்று சொன்னது அமல்கள். இரவனுடைய தொழுகையை அதிகப்படுத்தினார்கள். அதுபோன்று அதனுடைய நேரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படுத்தினார்கள். அதில் ஓதக்கூடிய வசனங்களை அதிகப்படுத்தினார்கள். பிறகு பகல் காலங்களிலே குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்தினார்கள். ஜிப்ரீலை வரவழைத்து ஜிப்ரீலோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பகலிலே ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இது ஸலஃபுகளுடைய ரமதான். ரமதானை வரவேற்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்திலேயே நோன்பை ஆரம்பித்து விடுவார்கள். இன்று பலரால் ஷாபான் மாதத்தில் கூட திங்கள் வியாழன் நோன்பு நோக்க முடியாத பலவீன நிலை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஹதீஸுகளில் நாம் பார்ப்பது போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இன்னும் பல நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் அறிவிக்கின்றார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஷாபான் மாதத்திலே நீங்கள் இவ்வளவு நோன்பு வைக்கிறீர்களே, வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் வைக்காத அளவு என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறியதை பார்க்கிறோம். இந்த மாதத்தை ஷஹ்ருன் யக்ஃபலு அன்ஹுன் நாஸ், மக்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள். ஷஹ்ருன் துர்ஃபஅ ஃபீஹில் அமால், அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படுகிறது. அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய நோன்பு இலகுவாவதற்காக அதற்கு முன்பிருந்தே நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோற்று பயிற்சி செய்து கொண்டார்கள். எப்போதுமே ஒவ்வொரு மாதத்திலும் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பார்கள், 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அத்தகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரமதான் மாதத்தில் ஷாபானுக்காக பிரத்யோகமாக பயிற்சி எடுத்தார்கள் என்றால், சகோதரர்களே, என்னை போன்ற பலவீனமான முஸ்லிம்கள் எந்த அளவு ரமதானுக்கு பயிற்சி எடுப்பதற்கு தேவை உள்ளவர்கள் யோசித்து பாருங்கள். ரமதானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரவேற்றார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அதாவது இது எப்படி என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஒரு போட்டி, அந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, அந்த போட்டிக்கு பல நாட்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பயிற்சியிலே ஈடுபடுவார். காலை மாலை என்று கடின பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் எத்தகைய ஒரு பெரிய வீரராக இருந்தாலும் சரி அவர் அந்த போட்டிக்கு செல்வார். சகோதரர்களே, நாம் இன்று எப்படி அலட்சியம் செய்கிறோம் என்று சொன்னால், எந்த ரமதானுடைய ஒவ்வொரு நொடியும் மிக மிக மதிப்பு மிக்கதாக இருக்கிறதோ அந்த ரமதானை எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல், அதாவது சிந்தனை ரீதியாகவும் சரி, அறிவு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எவ்வித தயாரிப்பும் இல்லாமல் திடீரென அந்த ரமதானை சந்திக்கின்றோம். ஆகவே இஃப்தாரை பார்த்தா சரியான டென்ஷனா இருக்கும். முதல் ரமதான்
ஆஹா பிற வந்துருச்சே, இன்னைக்கு இஃப்தார் இஃப்தாருக்கு சாமா வாங்கலையே, இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன சமைக்கிறது, எங்க இஃப்தாருக்கு சரி எங்க சஹரு செய்யறது, எங்க சஹருக்கு வாங்குறது, அதை பத்தியான டென்ஷன் ஆயிடுது. எத்தனையோ பேருக்கு முதல் தராவி மிஸ். காரணம் என்ன? காலையில சஹருக்கு உண்டான ஏற்பாட்டுக்காக வேண்டி கடைசியில அந்த சஹர் நேரத்தில் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு பழக்கமும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் தூங்கி 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 பழக்கமாகி சஹர் நேரத்தில் முன்னாடி எந்திரிக்க முடியாது. அப்ப எந்திரிக்கிறது அந்த பயத்திலேயே தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்து இப்ப சாப்பிட சொன்னா கடைசியில் ஆஹா பசிக்குமே, காலையில டிஃபன் நேரத்தில் பசிக்குமே, மத்தியான நேரத்தில் பசிக்குமேன்னு சொல்லி சொல்றது புரியுதா இல்லையா? நடக்கிறத சொல்றேனா நடக்காத சொல்றேனா? இப்ப மக்கள் செய்யறத சொல்றேனா இல்லது நான் பாட்டுக்கு வேற ஏதாவது கனவு உலகத்தை பத்தி பேசுறேனா? அப்ப டிஃபன் நேரத்தில் பசிக்கும், அப்ப மத்தியான நேரத்தில் பசிக்கும், அப்ப தாகம் எடுக்கும். இப்படியாக ஒரு 3-4 தட்டு சாப்பாடு, அப்புறம் 1.5 லிட்டர் தண்ணி, இதை குடிச்சிட்டா கடைசியில் இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சுபுகு தொழுகைக்கு வருவார், அப்படியே மயக்கத்தில் அப்படியே கண்ணை திறக்க முடியாது. ராத்திரி ஃபுல்லாக முடிச்சிருந்தார். சஹரு சாப்பிட்றதுலே 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அப்படியே வந்து மயக்கத்தில் கரெக்டாக இவருக்கு மாதிரியே இமாம் சாப் இந்த காலத்தில் 3 ஆயத்து முடிஞ்சு போச்சு. அதோட அஸ்ஸலாமு அலைக்கும் 3 ஆயத்து அதோட அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் படித்த ஹதீஸ் கிதாபுகளில், நான் ரொம்ப படிக்கல, கொஞ்சமாக தான் படித்தேன், ஆனால் நான் படித்த வரைக்கும், அதே போல் நான் கேட்ட உலமாக்களுடைய பயான்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்தில் மட்டும் சுபுகு தொழுகை ஃபஜ்ர் தொழுகை ஸ்பெஷலாக சுருக்கமாக தொழுகை வச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹதீஸ் வேணுங்க. எனக்கு என்ன வேணும்? ஒரு ஹதீஸ் வேணும். இல்லை ஒரு சஹாபியுடைய அமலாவது எனக்கு வேணும். அதில் எனக்கு என்ன இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்துக்காக வேண்டி ரமதான்ல தராவி தொழுதுனாலையும் ரமதான் இரவுகளில் சஹர் செஞ்சதுனாலையும் சுபுகு தொழுகையை ரொம்ப லேசா தொழுக வச்சாங்க, சில ஆயத்துக்களை மட்டும் ஓதின்னு சொல்லி. புகாரில பார்த்தாச்சு, ஃபஜ்ர் தொழுகை பாடத்துல, முஸ்லீம்ல பார்த்தாச்சு, திருமதியில பார்த்தாச்சு, நோன்பு பாடத்துல பார்த்தாச்சு. எங்கேயுமே அப்படி தனியா பிரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்காக வேண்டி ஃபஜ்ரை சுருக்குனாங்கன்னு கிடைக்கலங்க. அப்ப என்ன தெரியுது? எப்போதும் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முதல் ரக்காயத்துல 2 சூறாக்கள், சூரத்துல் முல்க் ஓதுனா அதோட சேர்த்து அல்ஹாக்கா ஓதுவாங்க, அடுத்து அதோட சேர்த்து அல்கலம் ஓதுவாங்க, அடுத்த ரக்காயத்துல சூரத்துல் ஹாக்கா ஓதுனா அதோட சேர்த்து சூரத்துல் மஆரிஜ் ஓதுவாங்க. இப்படித்தான் 100க்கு மேற்பட்ட வசனங்களை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதார்கள், சஹாபாக்கள் தொழுதார்கள், தாபிஈன்கள் தொழுதார்கள். சகோதரர்களே, நான் உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறீங்க, என்ன மாதிரி எங்களை மாதிரி மிஸ்கின்களை சொல்றேன். தராவி தொழுதோன்னு சொல்லிட்டு ஃபஜ்ரை சுருக்கிவிட்டு, எப்படி தராவி தொழுதோன்னு சொல்லி ஃபஜ்ரை சுருக்கிவிட்டு, தராவி நீண்ட நேரம் தொழுவதை விட ஃபஜ்ரு நீண்ட நேரம் தொழுவது சிறப்பானது. எந்த ஆலிம்கள்ட்ட வேணாலும் போய் பத்வா கேட்டுங்க. ஃபஜ்ர் ஃபர்லானது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ரமதான்லையும் சரி, ரமதான் அல்லாத மாதங்களிலும் சரி, ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் ஆஜராகின்ற தொழுகை, மிக விசேஷமான தொழுகை. அல்லாஹ் அக்பர். அப்ப என்னத்தை நம்ம கியாமுல் லைல நீட்டிட்டோங்க, அதையும் தான் சொல்லுங்க, பேசிடுவோமே. நம்ம கியாமுல் லைலையும் சொல்லிடுங்க. 1 மணி நேரம் எங்கேயாவது ஒரு முழுசா தொழுகை வச்சுட்டா, அல்லது 1.5 மணி நேரம், அப்பா என்னமோ எல்லாருக்கும் பத்ரு போர்ல கலந்துகிட்ட மாதிரி, சில பேருக்கு உஹது போர்ல கலந்துகிட்ட மாதிரி, சில பேருக்கு ஹந்தக் போர்ல கலந்துகிட்ட மாதிரி, சில பேருக்கு ஹுனைன் போர்ல கலந்துகிட்ட மாதிரி, சில பேருக்கு தபுக் போர்ல கலந்த மாதிரி, சில பேருக்கு ஹைபர் போர்ல கலந்த மாதிரி, என்னமோ பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி. 1 மணி நேரம் 8 ரக்காத். நம்முடைய சலஃபுகளோ 1 மணி நேரம் 2 ரக்காத்துகள் தொழுது முடித்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் மொத்தமா வெறும் 2 ரக்காத்து தான். யா அய்யுஹல் முஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம் என்ன? நபியே இரவிலே நில்லுங்கள். சரி நபியே,
நான் உங்களுக்கு குறைச்சிக்கிறேன், நிஸ்ஃபஹு, பாதி இரவு தொழுங்க, பாதி தூங்கிக்குங்க. அதுவும் பாதி எப்படி, இஷாக்கு பிறகுலேருந்து நிஸ்ஃபுல் லைல் வரைக்கும் தூங்கிக்குங்க. நான் ஒரு ஆலிமுடைய பயானை கேட்டால் அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும் எல்லாரையும் மன்னிக்கணும், நிஸ்ஃபுல் லைலுக்கு பிறகு தான் தூங்கவே ஆரம்பிக்கணும். அல்லாஹ் மன்னிக்கணும். ரமதான் அல்லாத காலங்களில், ரமதான் மாசத்தில் வேற. அடுத்து அவின் குஸ் மின்ஹு கலீல் அவுஜித அலைஹி, இல்ல நீங்க நிஸ்ஃபை விட இன்னும் கூட்டிக்கங்க, சுருசை, இரவுல 3/1 தூங்குங்க, 3/2 பகுதி வணங்குங்க. அதுக்கு பிறகு அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா வ ஆகரூன யضربون في الارض واخرون يقاتلون في سبيل الله. அது போன்று அலிம அன் லன் துஹ்ஸுஹு ஃபதாப அலைக்கும் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். அதுக்கு முன்னாடி இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். நபியே எனக்கு நல்லா தெரியும், இன்ன ரப்பக யஅலம், நீங்க அதாவது இரவனுடைய 3 பகுதியில் 2 பகுதிக்கு கொஞ்சம் நெருக்கமா தொழுகிறீங்க, அல்லது பாதி தொழுகிறீங்க, அல்லது 1/3 பகுதி தொழுகிறீங்க. மூமின்களின் ஒரு சாராரும் உங்களோடு தொழுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமதானை வரவேற்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏற்பாடாக இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஷஹ்ரு முபாரக் என்று சொன்னால் இபாதத்துகளை கொண்டு பரக்கத். எதை கொண்டு? இபாதத்துகளை கொண்டு, நம்முடைய தக்வாவை கொண்டு. குர்ஆன் ஓதுவது, அதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்போதுமே அவ்வளவு நீண்ட தொழுகை. ரமதான் மாசத்திலே அவ்வளவு தொழுவார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹத்தா ஹஷீனல் ஃபலாஹ், சஹர் தவறிவிடும் என்பதை நாங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இரவு தொழுகை இருந்தது என்பதாக. அதுபோன்று இமாம் மாலிக்குடைய முவத்தாவிலே வருகிறது, எங்களிலே ஒருவர் ஒரு ரக்காத்திலே அல்லது 2 ரக்காத்துகளிலே 200 ஆயத்துகள் ஓதுவார், அல்லது 200க்கும் மேற்பட்ட ஆயத்துகளை ஓதுவார். எங்களில் பலவீனமானவர் அசாவை கொண்டு தாங்கிக் கொண்டு நிற்பார் என்பதாக. சகோதரர்களே, ஒரு நம்முடைய கால்கள் வலிக்காமல், நம்முடைய முதுகு வலிக்காமல், உடலிலே வலி ஏற்படாமல் இரவு தொழுகையை நான் தொழுதேன் என்று சொன்னால் அது என்ன தொழுகை? அது எந்த விதமான வலியும் சோர்வும் வராமல் ஒரு இபாதத்து நிறைவேற்றப்பட்டால் அது எப்படி இபாதத்தாக ஆகும்? ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், அல்லாஹ் சொல்கிறான், உலக வேலைகளிலிருந்து நீங்கள் ஒதுங்கிவிட்டால் நபியே வணக்க வழிபாட்டிலே களைப்படையுங்கள் என்று. இன்று களைப்பை காரணம் கூறி வணக்க வழிபாடுகளை சுருக்கின்ற பலவீனர்களாக நாம் இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளை சுருக்கிக் கொள்ளக்கூடிய பலவீனர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்திலே குர்ஆனை ஓதுவார்கள், இரவிலே குர்ஆனை ஓதுவார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷா தொழுகை என்று ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் வைத்திருந்த அந்த தர்த்தீபில் தான் ரமதான் மாதமும் இருந்தது. ரமதானுக்கு என்று தனி தர்த்தீப் வைக்கவில்லை. எத்தனையோ இடங்களிலே கியாமுல் லைல் தொழப்போகிறோம் என்று இஷா தொழுகையிலே சின்ன சின்ன சூறாக்களை ஓதுவார்கள். இப்படி அடுத்து என்ன தொழுவ போறோம்? தராவி தொழுவ போறோம்னு சொல்லிட்டு, என்ன டூப்ளிகேட் தராவி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது நம்ம எல்லாம் டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்டை செய்து கொண்டு ஒரிஜினலை போல பெருமை அடிக்கக்கூடிய பலவீனர்கள் நாம் எல்லாம் மன்னிக்க வேண்டும். தராவி தொழுக போறோம், தராவியில குர்ஆன் இமாம் ஓத போறாருன்னு சொல்லிட்டு அப்படியே இமாம் சொல்லுவோம், இமாம் சார் இஷாவை அப்படி கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு, இவனுங்களுக்கு என்னத்தை பண்றதுன்னு சொல்லிட்டு குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு முடிச்சுட்டு குல்லாது பிரபின்னாஸ் முடிச்சுட்டு அல்லது எங்கேயாவது இடையிலிருந்து 2-3 ஆயத்துக்களை எடுத்து சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு அக்பர், முடிஞ்சு போச்சு இஷா தொழுகை. ஒரு ரக்காத்து, அடுத்த ரக்காத்துல என்ன இருக்குது? அந்த அடிக்கடி யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லது இன்னொரு ஆயத்து இருக்கு கியாமாவுடைய கடைசியில, என்னது ஒரு ஆயத்து ஓதுவாங்களா ஜி, ஃபலா சத்தக வலா சலாம், முன்னாடி பின்னாடி எந்த தொடரும் பார்க்காம அதை ஓத வேண்டியது. எப்படியாவது எங்கேயாவது சூறா முடிகிறது 2 ஆயத்தை ஓதி முடிச்சுட்டு கதையை முடிச்சிட வேண்டியது. யா அல்லாஹ் ரஹ்மானே, என்னத்துக்கு தான்? திங்கிறதுக்கு தான் லாய்க், தூங்குறதுக்கு லாய்க், உடுத்துறதுக்கு லாய்க், சுத்துறதுக்கு லாய்க், இபாதத்துக்கு லாய்க்கா நம்ம? நான் என்னுடைய ஆடியன்ஸை சொல்லலை, நான் என்ன சொல்லிக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், நம்முடைய சலஃபுகளை பற்றி இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஓதுறதை பற்றி அவங்க எழுதும் பொழுது சொல்கிறாங்க, தாபிஈன்களில் ஒருத்தங்க அஸ்வத் ரஹிமஹுல்லா
ரமதானுடைய 2 இரவுகளில் ஒரு கத்மா பண்ணிடுவாங்களாம். அதே போல இமாம் நகை ரஹிமஹுல்லா அவங்க கடைசி 10 இதே போல தான் வழக்கம் உள்ளவங்க. கத்தாதா ரஹிமஹுல்லா ஒவ்வொரு 7 நாள்லையும் வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படிதான் குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். ரமதான் வந்துட்டா 3 நாள்களில் ஒரு கத்மா செய்வாங்களாம். கடைசி 10 இரவுகள் வந்துட்டா ஒவ்வொரு இரவுலையும் ஒரு கத்மா செய்வாங்களாம். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவங்களுடைய நேரங்களை எவ்வளவு பரக்கத் செய்திருக்கிறான். நம்ம முடியாதுன்னு சொல்றோம், தீன் வந்துட்டா துன்யா வந்துட்டா முடியும்னு சொல்றோம். இங்கதான் நம்ம முட்டாள்கள், அவர்கள் சலஃபுகள், அறிஞர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதை போல, இன்ன லில்லாஹி ஃபில் அர்தி லஇபாதன் ஃபுத்னா, பூமியிலே அல்லாஹ்விற்கு புத்திசாலியான அடியார்கள் இருந்தார்கள். தல்லகு துன்யா வ காஃபுல் ஃபித்னா, துன்யாவுக்கு தலாக் கொடுத்தார்கள், துன்யாவின் மோகங்களை, ஃபித்னாக்களை அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் ஆகிரத்துக்காக தங்களை ஆக்கி கொண்டார்கள். ஆகிரத்துக்காக ஆனாதான் இபாதத்து லேசாகும். இந்த துன்யாவுக்கு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு நீட்டி தொழுகிறது, நிறுத்தி தொழுகிறது, நிதானமா தொழுகிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். தொழுக கஷ்டமா இருக்கும். யாருக்கே தவிர? குஷூ உள்ளவர்களுக்கே தவிர, ரப்பை சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கே தவிர. இந்த இடத்துல தொழுகை என்று அல்லாஹ் எதை சொல்றான்? இங்க நம்ம தொழுவிக்கிற தொழுகையா சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் தொழுத தொழுகை அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு வெயில்ல சுஜூது செஞ்சா நெத்தி பழுத்துரும். அந்த சஹாபாக்கள் யாருக்காவது துணி இருந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டா பெரிய விஷயம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை லொஹர் தொழுகை வைப்பாங்க. அது சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு வருகிறது, எங்களிலே ஒருவர் பக்கீக்கு சென்று ஹாஜத்தை நிறைவேற்றிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து ஒது செய்துவிட்டு மஸ்ஜித் நபவியிலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுகையிலே கலந்து கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்தில் தான் இருப்பார்கள் என்று. எல்லாத்தையும் வெட்டி 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 நம்ம கடைசியில் குரங்கு 42 பூனைக்கு பங்கு வச்ச கதையில் இபாதத்தை வச்சுக்கிட்டு என்னமோ நம்ம பெரிய சாதிச்சிட்ட மாதிரி, நம்ம பெரிய ஆளு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதான் வந்துட்டா அதாவது 60 ஹத்மாக்கள் செய்வாங்க தொழுகைக்கு வெளியில. அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நிறைய இருக்குது. அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, கத்தாதா ரஹிமஹுல்லா ரமதான் மாசத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லா ரமதான் மாசம் வந்துவிட்டால் குர்ஆன் ஓதுவது மக்களுக்கு உணவளிப்பதனுடைய மாதம் என்று சொல்வார்கள். உணவளிப்பதுனா இங்க இன்னொன்று கவனிக்கணும். இத்தாமுத்தாம்னா சமைச்சு கொடுக்கறது தான் நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் ஒருத்தனுடைய இபாதத்து வீணானாலும் சரி அவனை மொத்தமா சமைக்கிறதுக்கே வச்சிரும். அப்படி கிடையாது, அந்த சாமான்களை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடணும். இப்ப 100 பேருக்கு 2 பேர் சமைக்கிறதா இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அவன் அந்த 2 பேர் 10 மணி நேரம் செலவு பண்ணாதான் 100 பேருக்கு சமைக்க முடியும். இந்த 100 பேர் ஃபேமிலி, 100 பேர் சொன்னா அந்த 100 பேர் உதாரணத்துக்கு வந்து ஒரு 20 ஃபேமிலியில் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 பேர் மெனி. அப்ப அதுக்குண்டான சமையல் உணவு அதாவது பொருள்கள், அரிசி பருப்பு கிட்ட அதை வாங்கி கொடுத்துருங்க. இப்ப 5 பேர் அதாவது 5 பேருக்கு சமைக்கிறது, ஒரு ஆள் சமைச்சாருன்னு சொன்னா 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நேரங்கள் மிச்சமாகும். அப்ப நம்ம சமைச்சு தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. தாம் என்பது அரபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சமைக்கப்பட்ட உணவுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல. பெரும்பாலும் அந்த தானியங்கள், எது கோதுமை அரிசி பருப்பு என்ற அந்த தானியங்களுக்கு சொல்லப்பட்டது. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க தேவைக்கு ஆக்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்குமே நேரங்கள் வீணாவாது. நான் இன்னும் பல இடங்களில் சொல்றது உண்டு. ரமதான் மாசத்துல நோன்பு கஞ்சி ஆக்குறதுக்குன்னே சில பாய்களை கூட்டிட்டு வந்து அவனை நோன்பு கஞ்சி ஆக்குறான். அவனால நோன்பு வைக்காம அவனை நோன்பு கஞ்சி ஆக்க வைப்பாங்க. எப்படி நோன்பு கஞ்சி ஆக்குறதா இருந்தா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு நோன்பு கஞ்சி ஆக்குறதா இருந்தா 4 மணி நேரம் நெருப்புக்கு பக்கத்துல நிக்கணும். அப்ப இப்படி நின்னா அவரால் நோன்பு வைக்க முடியாது. பள்ளிவாசல்களும் நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய முஸ்லிம்கள் முஹல்லால உள்ளவங்க நோன்பு கஞ்சி காய்ச்சுவாங்க. முஸ்லிம்கள் சிகரெட்டு பீடி குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவர்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம பள்ளிவாசல்ல 100 பேர் அந்த நோன்பு கஞ்சி குடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு முஸ்லீமை நோன்பு அதாவது ஒரு முஸ்லீமுடைய நோன்பை வீணாக்கலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
அப்படி என்ன நோன்பு கொஞ்சம் குடிக்கிறது ஃபர்லா, அல்லது நோன்பு கொஞ்சம் குடிக்காட்டி நோன்பு வானத்துக்கு உயர்த்தப்படாதா? இப்படிப்பட்ட பல முட்டாள்தனங்களை, பலவீனங்களை நாம் வைத்துக்கொண்டு நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. நான் ஏதாவது தவறாக சொன்னால் அடுத்து பேசக்கூடிய மார்க் அறிஞர்கள் கண்டிப்பாக திருத்திக் கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ரமதான் மாதம் அதாவது அவர்களுடைய வழமை என்னவென்றால், ரமதான் மாதம் வந்துவிட்டால் அனைத்து விதமான மற்ற உபரியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் குர்ஆன் ஓதுவதிலே அதிகம் கழிப்பார்கள் என்று. இப்படியாக நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் முடிய போகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய உண்மையான நல்ல அழகான பெரிய மார்க் அறிஞர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் அடுத்து சொல்வார்கள். ஏதோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகவே சகோதரர்களே, நம்முடைய சலஃபுகள், சஹாபாக்கள் ரமதானை ஒரு ஆன்மீக ரீதியாக வரவேற்றார்கள். ஒரு ஆன்மீக தொடர்புக்காக அவர்கள் ரமதானை எதிர்பார்த்தார்கள். தக்வாவுக்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, இபாதத்துகளை அதிகம் செய்வதற்காக, கடந்த காலங்களிலே குறை செய்த வணக்க வழிபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக, உறவுகளுக்கு கொடுத்து உதவுவதற்காக, இப்படியாக வணக்க வழிபாடுகளுக்காக, ஈமானிய உணர்வுகளுக்காக அந்த ரமதானை எதிர்பார்த்தார்கள். அதற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டார்கள். உணவுகள், மற்ற உடை, இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் மிக எளிமையாக, மிக சுருக்கமாக, மிகவும் குறைவான அளவை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய இந்த ரமலானை அதுபோன்று கழிப்பதற்கு உதவி செய்வானாக. கடைசியாக நான் 2 ஹதீசுகளை சொல்லி முடிவு செய்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு வருகிறது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்ய, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தரம் சஹி என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் நாசமாகட்டும், நான் அவனிடத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டு என் மீது அவன் ஸலவாத்து சொல்லவில்லை. அதுபோன்று இன்னொரு மனிதனும் நாசமாகட்டும், ரமதான் அவனிடத்திலே வருகிறது, ரமதான் முடிந்து விடுகிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாக. அதுபோன்று இன்னொரு மனிதன், அவனுடைய பெற்றோர்கள் அவனிடத்திலே இருக்கின்றார்கள் வயது முதிர்ந்த நிலையிலே, அந்த இருவரும் அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பவில்லையே. இத்தகைய 3 நபர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோபமாக சபித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ரமதானாக நம்முடைய ரமதானை ஆக்கி அருள்வானாக. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய அந்த சிறப்பை பற்றி கூறும் பொழுது, ரமதானுக்கு சஹாபாக்களை ஆர்வமூட்டும் போது சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது, ரையான் என்ற அந்த வாசல், அதாவது எல்லா அமல்கள் செய்தவர்களுக்கெல்லாம் அதாவது தனித்தனியான ஒரு வாசல்கள் உண்டு. இந்த ரையான் என்ற வாசல்களிலே யார் செல்வார்கள் என்றால், யார் நோன்பு வைத்தார்களோ, யார் நோன்பு வைத்தார்களோ அந்த நோன்பாளிகள் மட்டும், அதாவது நோன்பை பேணி வைத்த ரமதான் நோன்பு, அதுபோன்று நஃபிலான மற்ற நோன்புகளை அதிகம் நோற்றவர்கள், இந்த மனிதர்கள் மட்டும் இந்த ரையான் என்ற சொர்க்க வாசல் வழியாக செல்வார்கள். இத்தகைய புனிதத்தை, நன்மையை, அந்த சிறப்புகளை நாம் அடைவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லீ வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.